என்னடி சொடக்கெல்லாம் போட்டு கூப்பிடுற? மரியாதையா நடந்துக்கோ. அதத்தான் நானும் சொல்றேன். உன் மரியாதை என்னன்னு இப்போ உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். எங்க குடும்பத்து கௌரவத்தை தட்டி பறிக்க பார்த்தல்ல, அவ்வளவு சீக்கிரம் நாங்க எங்க குடும்பத்து கௌரவத்தை விட்டு கொடுத்துட மாட்டோம். எங்க குடும்பத்தை பழிவாங்க தான் நீ இதெல்லாம் செய்யறன்னு எனக்கு நல்லா தெரியும். இதோட நிறுத்திக்கோ. இதுக்கு மேல ஏதாவது பண்ணு, உன் அழிவு காலம் தொடங்கிடும். இப்ப என்ன மிரட்டுறியா? இல்ல, எச்சரிக்கிறேன். என் புருஷன் கௌரவத்தை என்னைக்குமே நான் போக விட மாட்டேன். அவனே உன்கிட்ட பேசாம இருக்கான், இப்பவே நீ இவ்ளோ பண்ற. அதுவே ஒன்னா இருந்தா என்னெல்லாம் பண்ணுவ? உன் புருஷன் நிரந்தரமா உன்னை விட்டு பிரியதான் போறான். நான் அதை செஞ்சு காட்டுறேன். அது நீ இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் நடக்காது. என் புருஷனுக்கு என் மேல இருக்கிற பாசம் என்னைக்குமே போகாது. எங்க பிரச்சனைய நாங்க பாத்துக்கிறோம். இன்னொரு தடவை எங்க வழிக்கு வராத. அப்புறம் இதே மாதிரி அசிங்கப்பட்டுதான் நிப்ப. ஜானகி நில்லு. என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற நீ? இந்த குடும்பத்து கௌரவம் போயிடக்கூடாதுன்னு நான் சொன்னேன் தான். ஆனா அது ஏன் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை. அவன் பேச்ச மீறி நீ போய் எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கியா? என்ன ஜானகி, இப்பெல்லாம் நீயா ஒரு முடிவெடுத்து ஆடிட்டு இருக்க? இதுதான் நீ எங்களுக்கு கொடுக்கிற மரியாதையா? அம்மா, இதெல்லாம் இந்த மாயா கொடுத்த ஐடியாவா தான் இருக்கும். ஏய் பத்மா, நம்ம குடும்ப கௌரவம் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தங்கச்சி இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. நீங்க சும்மா இருங்க. அப்படி கௌரவத்தை காப்பாத்தணும்னா அங்க போய் பேசி செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு அண்ணனுக்கு அந்த கௌரவத்தை வாங்கி கொடுத்திருந்தா அது ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு அழகு. இதுதான் சாக்குன்னு அந்த மரியாதைய அவங்களே வாங்கிட்டு வந்து நிக்கிறாங்க. அப்படி நம்ம குடும்பத்துக்கு வந்துதான் ஆகணும்னு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? என் புருஷனை தானே அனுப்பியிருக்கணும். அவர் வேண்டான்னு சொன்னாலும் அவர்கிட்ட நீங்க பேசி அவர் மனச மாத்தில நீங்க போக சொல்லிருக்கணும். ஆனா இப்ப எல்லாத்தையும் நீங்க கையில எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த மரியாதை கிடைக்கணும்னு நான் நினைக்கல. அதுக்கெல்லாம் நான் என்னைக்குமே ஆசைப்பட்டதும் இல்ல. 4 தலைமுறைக்கு மேல இந்த மரியாதை நம்ம குடும்பத்துக்கு தான் கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப அது வேண்டான்னு விட்டிருந்தா புவனேஸ்வரி குடும்பத்துக்கு அது போயிருக்கும். அதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம குடும்பத்துக்கு அந்த கௌரவம் கிடைக்காது. அந்த காரணத்துக்காக தான் நான் போனேன். என் வார்த்தைக்கு மட்டும்தான் மரியாதை இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்போ ரகுராமன்கிற ஒரு ஆளுக்கே மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. ஏங்க, உங்க மான மரியாதை போகணும்னு நான் இதை செய்யலங்க. என் கனவுல கூட நான் அப்படி நினைச்சு பார்த்தது இல்ல. இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்ததான் நான் போனேன். நீங்க என்ன வெறுத்தாலும் சரி, யாரு என்ன தப்பா நினைச்சாலும் சரி, இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நீங்களும் அதான் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க. நான் வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நான் நல்லது தாங்க நினைச்சிருக்கேன். நீங்க சொல்லி கொடுத்த தர்மத்தை மீறக்கூடாதுன்னு தான்
நான் கோயிலுக்கே போனேன். அர்ஜுனனுக்கு தேரோட்டின கிருஷ்ணன் மாதிரி உங்களுக்கு என்னால முடிஞ்ச நல்லதை செய்யணும்னு ஒரு தேரோட்டி மாதிரி தாங்க நான் இதை செஞ்சேன். இந்த குடும்பத்தோட ஆணி வேறும் தலைவனும் நீங்க தாங்க. அது என்னைக்குமே மாறாது. நான் உங்களை மீறி போகணும்னு நினைக்கலங்க. நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த பரிவட்டம், இந்த கௌரவம் எல்லாம் உங்களை சேர வேண்டியது.